Hello students, welcome to my channel Safa Max 8th standard தங்கங்களா செல்லங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நீங்கள் வந்துட்டு குவார்ட்டர்லி எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க, எப்படி மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லியிருக்கீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ வந்துட்டு இரண்டாம் இடைப்பருவ தேர்வு வந்துட்டு போர்ஷன்ஸ் பார்க்கலாமா? மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 3.5 அந்தந்த மந்த்தை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் ஸ்கூலில் வந்துட்டு எந்த போர்ஷன் சொல்கிறாங்க அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு கொஷின்ஸ் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 88 எடுத்துக்கோங்க. 3.5 முற்றொருமைகள். இது வந்துட்டு உங்களுக்கு 1 மார்க்ஸில் கேட்பாங்க. a+b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா கொடுத்துட்டு ஆன்சர் கேட்பாங்க. இல்லைனா உங்களுக்கு ஆன்சர் கொடுத்து டேஷ் கொடுத்து கூட கேட்பாங்க. ஸோ இதை வந்துட்டு இந்த ஃபார்முலாஸ் வந்துட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 89 எடுத்துக்கோங்க. 89ல் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.9 இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. சரிங்களா? 998 ஸ்கொயர்டின் மதிப்பு a-b த ஹோல் ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடணும். இந்த கொஷின் வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் கொஷின் நிறைய டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 3.11 பேஜ் நம்பர் 90. பேஜ் நம்பர் 91ல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி இந்த கொஷின் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இதையும் வந்துட்டு பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம போடுறது தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவே நான் வந்துட்டு இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் தான் போடுறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அடுத்தடுத்து நம்ம தமிழ் இங்கிலீஷ்லாம் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து எடுத்துக்காட்டு 3.13. அடுத்து எடுத்துக்காட்டு 3.14 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். 103 கியூபின் மதிப்பை காண்க. கண்டிப்பாக இந்த கொஷின் ஒரு ரிப்பீட்டட் கொஷின். பேஜ் நம்பர் 93 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.15 எடுத்துக்காட்டு 3.16 3.17 இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது ரிப்பீட்டட். அதுக்கப்புறம் இவற்றை முயல்க பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு இது ஒரு 3வது கொஷின் வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் வாங்க. பயிற்சி 3.3ல் வந்து பார்த்தீங்கன்னா விரிவாக்குக. பேஜ் நம்பர் 94 3m + 5 ஸ்கொயர்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 4வது கொஷின் இம்பார்ட்டன்ட். விரிவாக்குக செகண்ட் கொஷினில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட். அடுத்து சுருக்குக பார்த்தீங்கன்னா p-2 p+1 p-4 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 5th கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. 6வது கொஷின் பார்த்தீங்கன்னா x+2 x-1 மற்றும் x-3 ஆகிய பக்க அளவுகள் கொண்ட கனச்செவ்வகத்தின் கன அளவை காண்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. கொள்கொறிவு வகை வினாக்களில் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணக்கூடாது. நமக்கு 1 மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 3.20 பேஜ் நம்பர் 96ல் எடுத்துக்காட்டு 3.21 இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 97ல் வந்து பார்த்திங்கன்னா 3.24 இந்த செகண்ட் மிட்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் இரண்டாம் இடைப்பருவ தேர்வுக்கு. சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 98ல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 3.26 நீங்கள் டெய்லி 2 சம்மாப் நீங்கள் போட்டு பாருங்கள். லாஸ்ட் மினிட்ல போட்டு பார்க்காதீங்க. ஒரு சில ஸ்கூலில் காலை மதியானமும் எக்ஸாம் வைப்பாங்க. ஸோ மேக்ஸுக்கு வந்து டெய்லி ஒரு 1 ஹவர் ஒதுக்கிடுங்க. சரிங்களா? அடுத்து பயிற்சி 3.4ல் வந்து பார்த்திங்கன்னா பொது காரணியை வெளியே எடுத்து காரணிப்படுத்துக. இது ஒரு இம்பார்ட்டன்ட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 18xy - 12yz இது ஒரு இம்பார்ட்டன்ட். அது 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 7வது கணக்கு இம்பார்ட்டன்ட். இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின். கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்து 3வது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். 4வது கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. கொள்குறி வகைகள் வினாக்கள் எப்போவுமே நான் சொன்ன மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 3.5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் 5y ஸ்கொயர்டு பேஜ் நம்பர் 99ல் 5y ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் கியூபு -2x⁴ y + 10x ஸ்கொயர்டிலிருந்து -2xy ஸ்கொயர்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட்.
இதுலேருந்து இதை கழிக்கணும். இதை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட். இது ஒரு 2 மார்க். பெருக்குக பார்த்தீங்கன்னா அடுத்து 2வது. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். இதையும் படிச்சுக்கோங்க. குறிச்சு கொடுக்குற கொஷினை அதுலேயும் நீங்கள் செலக்டடாக படிக்கக்கூடாது. குறிச்சு கொடுக்குற கொஷினை எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போலேருந்து பேஜ் நம்பர் 100 எடுத்துக்கோங்க. அதில் 4வது கொஷின் 5வது கொஷின் காரணிப்படுத்துக. இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த மேற் சிந்தனை கணக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 10 இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது ரெண்டுமே வந்துட்டு ஒரு சில டிஸ்ட்ரிக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண வேணாம், படிச்சுக்கோங்க, போட்டு பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 104 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.30 x-7 = 6 என்ற சமன்பாட்டை தீர்க்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை பார்த்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.31 2x + 5 = 9. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். பயிற்சி 3.6க்கு வாங்க. 1 மார்க்ஸ் வந்துட்டு எல்லாமே படிச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது 5வது கொஷினில் ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸின் மதிப்பை காண்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸ் மற்றும் 5வது கணக்கு பாருங்கள். எக்ஸ் மற்றும் பியின் மதிப்புகளை காண்க. அதில் வந்து ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அதில் வந்துட்டு நீங்கள் ஒரு சம் நீங்கள் பார்த்தாலே போதும். நீங்கள் சப்ஸ்டியூஷன் பண்ணி மற்ற சம்ஸ்லாம் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? அது இம்பார்ட்டன்ட்ங்கிறத கொஞ்சம் நல்லா போட்டு பார்த்துக்கோங்க. 6வது கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸு மற்றும் ஒய் எக்ஸு மற்றும் எம்மின் மதிப்புகளை காண்க. இதில் ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஸோ படிச்சுக்கோங்க. எடுத்துக்காட்டு 3.33 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், 2 மார்க்கு. ஸோ கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 3.40 பேஜ் நம்பர் 109. ராஜன் தன் வீட்டிலிருந்து இருசக்கர வாகனத்தில் மணிக்கு 35 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று தன்னுடைய அலுவலகத்தை 5 நிமிடம் தாமதமாக சென்றடைகிறார். அவர் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றிருந்தால் அலுவலகத்தை 4 நிமிடம் முன்பதாகவே சென்றடைந்திருப்பார் எனில் அவருடைய அலுவலகம் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் உள்ளது? இந்த கொஷின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை கண்டிப்பாக போட்டு பார்த்துருங்க. அடுத்து பயிற்சி 3.7 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அதில் பேஜ் நம்பர் 110 எடுத்துக்கோங்க. சரிங்களா? 3வது 4வது 5வது 6வது இதில் 3, 5, 6 இதில் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 7வது வந்துட்டு 5 மார்க்கு, 8வதும் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம். குறித்து கொடுக்குற கொஷினை எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்துருங்க. கொள்குறி வகை வினாக்களை எல்லாமே படிச்சிருங்க. 1 மார்க்ஸ் வந்து எப்படி வேணால் கேட்கலாம். அப்புறம் வந்துட்டு சாப்டர் 4 வந்து எடுத்துக்கோங்க. வாழ்வியல் கணிதம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. மிட்டம் போர்ஷனுக்கு உள்ளது மட்டும்தான் நான் குறிச்சிருக்கேன். அதாவது 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்குள்ளது. பேஜ் நம்பர் 150 எடுத்துக்காட்டு 4.20 அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 152 வந்து 4.22 எதிரெதிர் மாறல். இந்த கொஷின் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இதே நீங்கள் போட்டு பார்த்துருங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 4.23 எடுத்துக்காட்டு 4.24 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட். இது வந்துட்டு ரிப்பீட்டட் கொஷின். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 155 எடுத்துக்கோங்க. 4.25 எடுத்துக்காட்டு 4.25 இம்பார்ட்டன்ட். அடுத்து எடுத்துக்காட்டு 4.26 XY மற்றும் Z ஆகியோர் ஒரு வேலை முறையை 4, 6 மற்றும் 10 நாள்களில் முடிப்பர். இந்த கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. பயிற்சி 4.4 எடுத்துக்கோங்க. அதில் 1 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 157 வந்து பார்த்திங்கன்னா 2வது கொஷின் இம்பார்ட்டன்ட். 3வது 5வது 6வது 7வது இது வந்துட்டு 7வது கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் கொஷின். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து 10வது கொஷின் இம்பார்ட்டன்ட். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 157. அடுத்து வடிவியல் 5வது சாப்டரில் என்ன போர்ஷன் பார்க்கலாம். 5th சாப்டரில் 5வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 202 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள்ஸை வந்துட்டு நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த அட்டவணை மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? இணைக்கரம், சாய் சதுரம், செவ்வகம், சதுரம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? நமக்கு வந்துட்டு இது 2 மார்க்ஸ் இல்லைனா 5 மார்க்ஸ் இந்த மாதிரி இதில் கேட்பாங்க. இது ஒரு கிளான்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஜாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் பேஜ் நம்பர் 205 எடுத்துக்கோங்க. எடுத்துக்காட்டு 5.30 இது வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தாலே அந்த பேட்டர்னில் இருக்கிற கொஷினை நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ஜாமெட்ரி தானே ஈஸியாக இல்லாமல் நீங்கள் அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக ஈஸியாக போடலாம். சரிங்களா? அடுத்து பேஜ் நம்பர் 206 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 5.31 இது இம்பார்ட்டன்ட். இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க. அடுத்து பேஜ் நம்பர் 209 எடுத்துக்காட்டு 5.34 இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் மீட்டமுக்கு 2ஆம் இடைப்பருவ தேர்வுக்கு அதையும் போட்டு பார்த்துருங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம
எக்ஸசைஸில் பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 217 எடுத்துக்கோங்க. பயிற்சி 5.5. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ARTS இது CAMP கேம்ப் இந்த 2 கொஷினும் இம்பார்ட்டன்ட். ஸோ செகண்ட் மிட்டமில் அடுத்து இந்த 4வது கொஷின் இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. 2வதுல வந்து பார்த்தீங்கன்னா FACE இந்த கொஷின், LUCK லக் இந்த கொஷின், அடுத்து வந்துட்டு 3rd கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா LAND, அதே மாதிரி இந்த EAST ஈஸ்ட் இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட், இந்த கொஷின் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் 7வது சாப்டர் எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 254 பயிற்சி 7.1 வந்து பார்த்தீங்கன்னா சாந்தியிடம் 5 சுடிதார்களும் 4 கவுன்களும் உள்ளன எனில் எத்தனை விதமான வழிகளில் சாந்தி ஒரு சுடிதாரையோ அல்லது கவுனையோ அணிவதற்கு வாய்ப்புகள் உள்ளது? இந்த செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த போர்ஷன் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். இந்த 2வது கொஷின், அடுத்து 4வது கொஷின், 6வது கொஷின், 7வது கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து பேஜ் நம்பர் 255 வந்துட்டு 8வது கொஷின் இம்பார்ட்டன்ட். 10வது கொஷின் இம்பார்ட்டன்ட். கொடுக்கப்பட்டுள்ள நில வரைபடத்தில் இது வந்துட்டு 2 மார்க்ஸ் இல்லை 5 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் படிச்சுக்கோங்க. கொள்குறி வகை வினாக்கள் இதை எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நமக்கு ஃபுல் மார்க் வேணும் அப்படின்னா நம்ம 1 மார்க்ஸை ஸ்கிப் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிபனோசி எண்கள் வரையறு அப்படின்னு 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. 2 மார்க்ஸில் இதை வந்து நீங்கள் பேராவாக கூட நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பேஜ் நம்பர் 257 எடுத்துக்காட்டு 7.7 பார்த்துக்கோங்க. அடுத்து பயிற்சி 7.2 இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஷினில் ஃபஸ்ட்டு 3வது 4வது, அதாவது கொடுக்கப்பட்டுள்ள எண்களுக்கு தொடர் வகுத்தல் முறையில் மீப்பெரு பொதுக்காரணியை காண்க. இந்த ஃபஸ்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 3rd கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து 4th கொஷின் இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ செகண்ட் 2ஆம் இடைப்பருவ தேர்வை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நமக்கு போர்ஷன்ஸ். ரொம்ப கம்மி. நீங்கள் இப்போலேருந்து நீங்கள் போட்டு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். நல்லா எழுதுங்க. வாழ்த்துக்கள் தங்கங்களா. நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுவோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.